ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று இந்த வெள்ளக்கோயிலில் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய 139வது கருத்தரங்கில் பேச என்னை அழைத்ததற்கு ஜோதிட தளாதிபதி திரு பூபதிராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள், குருஜி அவர்கள் எல்லாத்துக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் சில யோகங்கள், சில கிழகு இணைவுகள், அவைகள் தரும் யோகங்கள் பற்றி பேச போகிறேன். அதில் முதல்ல பேசப்படுறது சரஸ்வதி யோகம். இந்த சரஸ்வதி யோகம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வெள்ளத்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி போல் அழகான அந்த அமைதியான உருவத்தில் இருப்போம் அப்படிங்கிற கணக்கில், அவர்களைப் போல் அறிவு, புத்தி, அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடியது இந்த சரஸ்வதி யோகம். இந்த யோகத்தோட வடமொழி பெயர் பார்த்திங்கன்னா வைரிஞ்ச யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குருவும் சனீஸ்வரனும் திரிகோணத்தில் இருக்கணும். அதாவது இவர்கள் தங்களுக்குள் 1, 5, 9 இருக்கணும். அப்படி இருந்து லக்னாதிபதியும் திரிகோணத்தில் இருந்தால் இந்த மூவருமே வலிமையோடும் இருக்கணும். அப்படி இருந்தால் இதற்கு பெயர் சரஸ்வதி யோகம். இருக்கிறதே 3 திரிகோணம் தான். இந்த 3 பேருமே திரிகோணத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த அமைப்பு அமையுமா அப்படின்னா அமையும், ரேராக அமையும். ஆனால் அமைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ அது அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், சனீஸ்வரர் எங்கே இருக்கிறார் பாருங்கள், மீனத்தில் இருக்கிறாரு. குரு எங்கே இருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு. இந்த கடகத்தில் குரு 1 வருஷம் இருப்பார். இந்த சனீஸ்வரர் மீனராசியில் இருக்கிற அளவுக்கு இவரும் 1 வருஷம் இருப்பார், அவரும் அங்கே 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்துக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த லக்ன ரீதியாக, அதாவது திரிகோணத்தில் தான் லக்னம் நிற்கணும். இது கடகராசி, மீனராசி, அதை விட்டால் இன்னொரு திரிகோணம் விருச்சிக ராசி. அப்போ விருச்சிகம், மீனம், கடகம், இந்த 3ல் ஏதாவது ஒரு லக்னமாக அமைந்து இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வரனும் குருவும் அந்த கோணத்தில் இருக்கிறதுனால இந்த 3 லக்னக்காரங்களுக்கு இப்போ பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சரஸ்வதி யோகம் அமையும். இந்த யோகத்தோட பலன் என்ன அப்படின்னா, அறிவுஜீவியாக இருப்பான் இந்த பிறக்கக்கூடிய ஜாதகன். நல்ல படிப்பு, பல மொழிகள் கற்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உண்டு. அறவழியில் நாட்டம் உள்ளவனாக இருப்பான். அறவழின்னா உங்களுக்கு தெரியாதலாம் இல்லை, நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா குருவும் நல்ல கோள், சனி அவர் கர்மகாரகன், நியாயத்தை சொல்பவன், தீர்ப்பளிப்பவன், நீதிபதினு சொல்லுவாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் திரிகோணத்தில் கூடும்போது இந்த அமைப்பு உண்டாகும். சரஸ்வதி யோகம் ஒரு நல்ல யோகம். என்ன, இந்த 3 பேருமே திரிகோணத்தில் இருக்கணும், அது ஒன்று தான் முக்கியம். அதுக்கப்புறம் கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் அப்படின்னா மிகச்சிறந்த யோகம். இருக்கிற யோகங்களில் இது ஒரு சிறப்பான யோகம். இதுக்கு நமக்கு என்ன தேவை, சந்திரனும் குருவும் தங்களுக்குள் கேந்திரங்கள், அதாவது 1, 4, 7, 10 இருந்தால் இந்த யோகம் உண்டாகும். அப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 4, 7, 10 சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கஜகேசரி யோகம் உண்டாகும். இந்த யோகம் உள்ளவங்க அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி பலன் நடக்குமானா நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த யோகம் நல்ல இடத்துல நிகழணும். அதாவது லக்னத்துக்கு 6, 8, 12 நிகழாமல் இருக்கணும். இந்த யோகத்தை தரக்கூடிய இந்த 2 கோள்களும் ஆட்சி, உச்சம், நட்பு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கணும். இருந்தால் இந்த யோகம் நல்ல பலனை தரும். அதே சமயம் இவங்க பகை பெறாமலும் இருக்கணும், நீசம் பெறாமலும் இருக்கணும், வக்ரம் பெறாமலும் இருக்கணும். வக்ரம் பெறாமல்னா இப்போ இவர் சந்திரன் வக்ரமாக மாட்டார், குரு வக்ரம் அடையிறதுக்கு வாய்ப்பு உள்ளவர். ஸோ அந்த காலங்களில் அமையக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் பெரிய பலனை தராது. இப்படிலாம் இருந்தால் இவங்க நல்ல ராஜயோகத்தை உடையவங்க. ஏன்னா கஜம்னா அது யானை, கேசரினா சிங்கம், இது 2 இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பொதுவாக கஜகேசரி யோகம் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்குன்னா அவர் ஜாதகத்தில் மற்ற தோஷங்கள் இருந்தால்,
மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். சூரியனை பனி பார்த்துச்சுன்னா என்ன ஆகுங்க, பனி காணாமல் போயிடும். அது மாதிரி மற்ற எந்த தோஷங்களும் இந்த கஜகேசரி யோகத்திற்கு முன்னால் அடிபட்டு போகும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் சிறப்பானவர்கள் தான், எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் துர்யோகம். துர்யோகம் இதுக்கு பேர் கெட்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் வீட்டு அதிபதி இருக்கார பார்த்தீங்களா, அவர் உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12 இந்த வீடுகளில் உட்காந்து இருந்தால் இந்த அவல நிலை ஏற்படும். அதுவும் விரைய வீடான 12 அமர்ந்திருந்தால், அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்ந்துருச்சுன்னா அது ஜாதகருக்கு திறமைக்கு ஏற்ப அல்லது விருப்பத்திற்கு ஏற்ப, அப்படி இல்லாத பட்சத்தில் தேவைக்கு ஏற்ப நல்ல வேலையோ இல்லை தொழிலோ அமையாது. உங்கள் மொழியில் சொன்னால் சிக்காது, வேலை சிக்காது, தொழில் சிக்காது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை சிக்கிச்சு அப்படின்னா அதை அழுத்தி பிடிச்சிக்கிறதுக்காக இவன் போராடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அந்த நிலைக்கு பேர் தான் துர்யோகம். இந்த துர் எனும் வடமொழி சொல்லிற்கு கெட்ட அப்படிங்கிற தமிழில் அர்த்தம். இந்த 12ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஜாதகருக்கு வேற தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் 10ஆம் வீட்டு அதிபதி 6லையோ 8லையோ இருந்தால் இந்த நிலை தான். ஜாதகத்துக்கு வேலையில் பல தடைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சிரமங்கள் உண்டு. உங்கள் மொழியில் சொன்னால் சும்மா சுமப்பதை அவன் நினச்சி சுமப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த துர்யோகத்தோட அமைப்பு. அதுக்கப்புறம் துஷ்கிரி யோகம். துஷ்கிருதி யோகம், துஷ்கிருதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் வீட்டு அதிபதி அவர் 6, 8, 12ஆம் வீடுகளில் ஏதாவது ஒன்றில் போய் அமர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த யோகத்தை செய்வார். இது என்ன செய்யும், மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழணும். அப்புறம் சிலர் இந்த யோகம் உள்ளவங்க அடுத்தவன் வீட்டு மனைவி மேலே ஆசை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத தகாத செயல்களை செய்பவர்களாக இவங்க இருப்பாங்க. ஊர் சுற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பலராலும் ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. பால்வினை நோய்கள் உண்டாகும். அதன் மூலம் சமுதாயத்தில் கெட்ட பேர், இவர்களை ஊரை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய வெறுப்புக்கு உண்டாகிடுவாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாததாக போயிடும். அப்போ துஷ்கிருதி யோகம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 போய் அமர்வது துஷ்கிருதி யோகம் ஆகும். பால்வினை நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. கவனம் 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 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துவஜ யோகம். துவஜ யோகம், துவஜ யோகம்னா வடமொழியில் இந்த துவஜங்கிற வார்த்தைக்கு கொடின்னு பேர். கொடினா இந்த கட்சி கொடி இருக்குல்ல, அதுதான். அதை தூக்கிக்கிட்டு அலையக்கூடிய தொண்டர்களை குறிக்கலை, இந்த கொடியை உண்டாக்கக்கூடிய தலைவரை குறிக்கும். அந்த தலைவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய யோகத்தை உடையவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த யோகத்தை பொறுத்த முடிக்கும் தலைமை தாங்குவதுங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்களை பொறுத்தும் அமையும். சரி, இந்த யோகத்தோட அமைப்பு என்ன? ஜாதகத்தில் தீய கோள்கள் எல்லாமே 8ஆம் வீட்டில் இருக்கணும். தீய கோள்கள் எல்லாமே 8ஆம் வீட்டில் இருக்கணும். சுபகோள்கள் எல்லாமே லக்னத்தில் இருக்கணும். வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப ரேர். அது அந்த காலத்தில் திடீர்னு சொன்னால் வானிலையை பார்த்து சொல்லுவாங்க, எல்லா கோள்களும் ஒரு இடத்துல சேருது அப்படிம்பாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல மற்ற எல்லா கோள்களும் சேருதுன்னு சொல்லுவாங்க. இது திரைப்படங்களில் பார்த்த மாதிரி ஞாபகம் உண்டு. விட்டலாச்சாரியா படத்துலலாம் பார்க்கலாம். இந்த காலத்தில் இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கொஞ்சம் ரேர் தான். ஒரே ராசியில் 6, 7 கோள்கள் சேர்க்கை இருக்குது. ஆனால் இந்த 8வது ராசிலையும் லக்னத்திலையும் இந்த மாதிரி சுபகோள்களும் தீய கோள்களும் சேரணும் அப்படின்னா, அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா அவன் நாட்டை ஆளும் ராஜாவாக இருப்பார். சரி, அதுக்கப்புறம் தேவேந்திர யோகம். தேவேந்திர யோகம் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவர் தேவேந்திரன், தேவர்களை ஆளக்கூடியவர்னு சொல்லுவாங்க.
இந்த தேவருக்கு ஆளக்கூடிய ஆளுமையின் கீழ் சிவனும் உண்டு, விஷ்ணுவும் உண்டு, பிரம்மாவும் உண்டு. ஆனால் தேவேந்திரருக்கு தலைவர் தேவராஜன் தான். அந்த தேவராஜனை ஆளக்கூடிய தகுதி இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. என்ன இந்த யோகம் அமையறதுக்கு அமைப்பு இருக்கணும் அப்படின்னா, ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடியது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் அமையும் இந்த யோகம். சார் எனக்கு ராசியில் இல்லை, அம்சத்தில் இருக்குது, ஓகேவா? ஓகே, வேலை செய்யும். இல்லை, ஒருவேளை உங்களுக்கு இந்த யோகம் இல்லை, உங்கள் மனைவிக்கு இந்த யோகம் இருந்தால் உங்கள் மனைவியின் மூலமாக நீங்கள் இந்த தேவராஜனாக ஆகக்கூடிய யோகம் உண்டு. அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், உங்கள் மனைவிகிட்ட கொஞ்சம் அடங்கி போகணும். அடங்கி போனீங்கன்னா இது நடக்கும். சரி, யோகத்தோட பலன் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா அதீத அழகுடன் இருப்பார். ஏன்னா தேவேந்திரன் அழகானவன், அப்போ இவர் அதீத அழகுடன் இருப்பான். அடுத்தவர்களை கவரும்படியான அழகுடன் இருப்பார். அழகான பெண்களோட கடைக்கண் பார்வை இவர் மேலே எப்பயுமே இருக்கும், கிருஷ்ணனை போல். ஏகப்பட்ட சொத்துக்கள், வீடுகள், வாகனங்கள், நிலங்கள், நிலக்கிழார்னு சொல்லுவாங்க, பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தேவேந்திர யோகம் உடையவருக்கு உண்டு. சமூகத்தில் நம்ம நாட்டில் மிகப்பெரிய அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தேவேந்திர யோகம் உடையவருக்கு உண்டு. சரி, இந்த யோகத்தோட அமைப்பு என்னென்னா, முதல்ல நான் சொன்ன ஸ்திர லக்னம் சொல்லியாச்சு. அப்போ லக்னம் ஸ்திர ராசியாக இருக்கணும். முதல் ரூலு, லக்னாதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கணும். லக்னாதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கணும். 2ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கணும். அதாவது மொத்தம் 3 ரோலு. ஸ்திர லக்னமாக இருக்கணும், லக்னாதிபதி 11ஆம் இடத்து அதிபதி தங்களுக்குள் பரிவர்த்தனையாக இருக்கணும், 2ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கணும். இருந்துச்சுன்னா இவன் ராஜாவுக்கெல்லாம் ராஜன், தேவாதி தேவருக்கெல்லாம் இவன் ராஜனாக இருப்பான். அதான் தேவாதிபதி தேவேந்திர யோகம்னு சொல்கிறான். யோகத்தோட பேர் தேவேந்திர யோகம். சரிங்களா? அப்புறம் தைன்ய பரிவர்த்தனை. தைன்ய பரிவர்த்தனை அப்படின்னா இந்த 3, 6, 8, 12ஆம் அதிபதிகளை வைத்து நடக்கக்கூடிய பரிவர்த்தனைக்கு பேர் தைன்ய பரிவர்த்தனை. தைன்ய அப்படிங்கிற இந்த வடமொழி சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்குது அப்படின்னா, பாவர்ட்டி அப்படிமா, பாவர்ட்டினா வறுமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்ரடேஷன், அதாவது பங்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இருக்குது ஹம்பிள்னஸ், தாழ்ந்த தாழ்மையுடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்குது. இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது, ஹியூமிலிட்டி, அதாவது இழிவு, அவமானப்படுறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோகத்தோட அமைப்பு என்ன அப்படின்னா, 6ஆம் வீட்டு அதிபதி 6 கூடியவர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, அதுக்கப்புறம் 7, 8, 9. இங்கே 8 வராது, ஏன்னா 6, 8, 12ஆம் அதிபதிகளை வச்சு தான் சொல்கிறதுனால 8 வராது. அப்போ 1, 2, 3, 4, 5, 7, 9, 10, 11. இந்த வீட்டு அதிபதிகளுடன் யாராவது ஒருத்தர் கூட இவர் பரிவர்த்தனை ஆகியிருக்கணும். இப்படி மாறி அமர்ந்து இருக்கிற நிலைமையினால இந்த யோகம் உண்டாகும். வார்த்தை யோகம்தான், பலன் நல்ல பலன் அல்ல, தீய பலன் தான். வறுமையையும் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கிறதையும் இழிவு அவமானப்படுறது இதெல்லாம் நடக்கக்கூடியதான் இந்த தைன்ய யோகம், பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் பொண்ணை வில்லனுக்கு கட்டி கொடுப்பீங்களா, வில்லாதி வில்லனுக்கு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னா மாட்டோம் இல்லையா? அப்படி கட்டி கொடுத்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு போய் விட்டுரும். அதுதான் கவனம். பரிவர்த்தனை சம்மந்தப்பட அந்த வீடுகளால், வீட்டு அதிபதிகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் கெட்டுடும். உங்கள் மொழியில் சொன்னோன்னா ஊற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகருக்கு தொடர்ந்து உபத்திரங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், உடல் கோளாறு உண்டாகும். அப்புறம் சிலர் துஷ்டத்தனம், அதாவது போக்கிரித்தனம், இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒழுக்கமற்றவர்களாக இருப்பாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர ராஜயோகம். நரேந்திர ராஜயோகம் அப்படின்னு இது ஒரு யோகம். ஒரு ஜாதகத்தில் லக்னம்
அல்லது ராசியில் இருந்து 1, 5, 9, 10 குரு சுக்கிரன் அப்புறம் புதன் இவங்க தனித்து நிற்கணும், சேரக்கூடாது. ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இல்லாட்டி சந்திரனில் இருந்து 1, 5, 9, 10 இடங்களில் குரு சுக்கிரன் புதன் இவர்கள் மூவரும் தனித்து நின்றால் இந்த நரேந்திர யோகம் உண்டாகும். இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்வில் பல பல நன்மையான பலன்கள் நடக்கும். எல்லா நன்மையான பலன்களும் நடக்கும், அதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. 1, 5, 9ங்கிறது அது திரிகோணமாக இருக்குது. அடுத்து 10ஆம் இடம் தொழிலாக இருக்குது. இதெல்லாம் சுபர் போய் உட்கார்றாங்க, நல்ல பலனை தருவாங்கன்னு சொல்லி அர்த்தம், அதான் உண்மை. அடுத்து பர்வத யோகம். பர்வத யோகம் என்ன செய்யும்? லக்னாதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் இருந்தால் இந்த பர்வத யோகம் உண்டாகும். இதோட பலன் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் அவர் பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை, தயாள குணம், அப்புறம் நகைச்சுவை உணர்வு, இந்த மாதிரி உள்ள மனிதராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகரோட உணர்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்ககிட்ட உணர்வுபூர்வமாக இருக்கும். சென்டிமெண்டல் இடியட்ஸாக இருப்பாங்க இவங்க ஒரு நிறுவனத்திற்கோ இல்லாட்டி கிராமத்திற்கோ அல்லது ஒரு நகரத்திற்கோ தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்புடையவர்கள். ஒருவேளை உங்கள் ஊர் கவுன்சிலர், பிரசிடெண்ட்டு, அப்புறம் எம்எல்ஏ இவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களும் இந்த பர்வத யோகத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அவங்க ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிஸ்வா யோகம். நிஸ்வா யோகம் முடியுமா? நிஸ்வா ஸ்வா அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். இது வடமொழியில் ஸ்வா. இந்த சொல்லுக்கு செல்வம்னு அர்த்தம். நீ அப்படின்னா செல்வம் மறுக்கப்படும் நிலை, அந்த செல்வம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம். நிஸ்வா யோகம், ஸ்வா யோகம், நிஸ்வா யோகம் அப்படிமா. அப்போ இந்த நிஸ்வா யோகத்துக்கு நான் என்ன பலன்னா, ஒன்று செல்வம் உங்களுக்கு வராமல் போகலாம், செல்வம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை வருமானத்தை விட நமக்கு செலவுகள் அதிகமாகி போகலாம். அப்போ இந்த நிஸ்வா யோகம் என்ன பண்ணுது பாருங்க, நல்ல வருமானத்தை கொடுக்குது, ஆனால் செலவு கூட போகுது. சரி, இன்னொன்று என்னென்னா, தேவையான அளவு அல்லது தேவைக்கு அதிகமாகவே இந்த பணம் நம்ம கையில் வரலாம். ஆனாலும் எப்படியோ புரியவே இல்லை, நம்ம கையில் பணமே இல்லாத நிலையை உண்டு பண்ணி விட்டுரும். ஏன்னா பணம் கூடுதலான வந்துச்சு, இப்போ பணம் இல்லையே அப்படிங்கிற இந்த சொல்ல நம்மளை வாயிலேருந்து சொல்ல வைக்கும். இதுக்கு தான் இந்த நிஸ்வா யோகம்னு சொல்லுவான். சரி, இதுக்கான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா, இந்த 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது தனவரவு பணவரவை குறிக்கக்கூடிய தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் வீட்டு அதிபதி தீமை செய்யக்கூடிய 6, 8, 12ஆம் வீடுகள் ஒன்றில் போய் ஜாதகத்தில் இருக்கிறது. இது அவயோகமாக இருக்கும். அப்போ பணம், பொருள், செல்வம் இல்லாட்ட கூட வாழ்க்கை என்ன ஆகும், என்னை விட உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது பணம் கையில் இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிஸ்வா யோகம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பணத்தை சேமித்து வைக்கிற வழியை பார்க்கணும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா உபவாசம் இருக்கணும். அப்போ நீங்கள் உபவாசம் இருக்கிறது மூலமாக இதிலேருந்து, அதாவது நீங்கள் ஏன் இந்த உபவாசம் இருக்குன்னா, உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பணம் வரும், வெட்டியாக செலவழிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் அந்த உபவாசம் இருக்கிறது. எப்போ இருக்கலாம்? இந்த 2ஆம் இடத்து அதிபதிக்கு கிழமை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிழமையில் நீங்கள் உபவாசம் இருக்கலாம். ஒருவேளை மேச லக்கணம், உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உபவாசம் இருங்க. ரிஷப லக்கணம், 2ஆம் இடத்து அதிபதி புதன், அப்போ நீங்கள் புதன்கிழமையில் உபவாசம் இருங்க. மிதுன லக்கணம், 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன், திங்கக்கிழமையில் உபவாசம் இருங்க. இப்போ கடக லக்கணம், 2ஆம் இடத்து அதிபதி ஞாயிறு, சூரியன், ஞாயிற்றுக்கிழமையில் உபவாசம் இருங்க. இப்படி உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி எடுத்துக்கிட்டு அந்த கிழமையில் நீங்கள் உபவாசம் இருப்பதன் மூலமாக இந்த நிஸ்வா யோகத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம்.
அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 போய் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தொடர்புகள் இருக்கான்னு பாருங்கள். 6, 8, 12ஆம் அதிபதிகளோட நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 2ஆம் இடத்து அதிபதியோட அந்த கிழமையில் நீங்கள் உபவாசம் இருப்பதன் மூலமாக இந்த நிஸ்வா யோகத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது ஒன்று. அதுக்கடுத்து படுக்க வைக்கக்கூடிய யோகம், அரிஷ்டம் சொல்லுவான். அரிஷ்டம்னா பால அரிஷ்டம் இருக்குது, பலவிதமான அரிஷ்டம் இருக்குது. இந்த படுக்க வைக்கக்கூடிய சிலர் வந்து படுக்கையில் படுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில ஜாதகர்கள் வந்து படுக்கையில் படுத்து கிடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த தீங்கு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதிகள் யாரோடு ஒருத்தரோட அவர் கூட்டில் இருக்கணும், சேர்ந்து இருக்கிறது, அல்லது அவங்க பார்வையில் இருக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 6, 8, 12ஆம் அதிபதியோட தசையில் இந்த லக்ன அதிபதியோட புத்தியில் நீங்கள் படுக்கையில் படுத்துருவீங்க. இல்லை லக்னாதிபதி தசையில் இந்த 6, 8, 12 அதிபதிகளோட புத்தியில் நீங்கள் படுத்துருவீங்க. 6, 8, 12 அதிபதிகளோட தசை லக்னாதிபதி புத்தி, லக்னாதிபதி தசை 6, 8, 12ஆம் அதிபதிகளோட புத்தியில் நீங்கள் படுத்துருவீங்க, படுத்த படுக்கையாக மாறிடுவீங்க. இது ஒரு கிரக அமைப்பு. அப்புறம் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா, 12ஆம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்திருந்தாலோ அல்லது அவரோட பார்வையை பெற்றிருந்தாலோ ஜாதகனுக்கு இந்த யோகத்தை கொடுத்துரும். அப்போ ஜாதகர் வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கூட இவர்களோட தசா புத்தியில் வைஸ் வர்சா, இவரோட தசை அவரோட புத்தி, அவரோட தசை இவரோட புத்தியில் இவரை ஜாதகரை படுக்க வச்சிரும். அப்போ இது கவனமாக இருக்கணும். அந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் நீங்கள் அந்த காலத்தில் சேட்டை செய்யக்கூடாது சார். வாகனத்தை எடுத்து வீலிங் பண்ணக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி போய் சுற்றக்கூடாது. வேறு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் படுத்துருவீங்க, முதுகெலும்பு உடஞ்சிரும், எல்லாம் உடஞ்சிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும், இதுதான் முக்கியம். அப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் ஏற்கனவே தைனிய பரிவர்த்தனை பற்றி பார்த்தோம். இன்னொன்று ககல பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது. ககல பரிவர்த்தனைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி. இவர் வந்து அந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் தவிர்த்து மற்ற பாவக அதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகிறது. அதாவது 1, 2, 4, 5, அப்புறம் 7, 9, 10, 11 இந்த அதிபதிகளோட பரிவர்த்தனைக்கு பேர் ககல பரிவர்த்தனைம்பா. இது என்ன செய்யும் அப்படின்னா துணிச்சலை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல துணிச்சல், அவர் வந்து ஏதாவது ஒரு அதிபதியோட பரிவர்த்தனை ஆகும்போது அவருக்கு துணிச்சலை கொடுத்துரும். அந்த பரிவர்த்தனை ஆகி வர்றாருல அவருக்கு துணிச்சலை கொடுத்துரும். அவர் ஒரு பயந்தாங்கொழின்னு வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் ஒரு 5ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடம்ங்கிறது நம்மளோட குழந்தைய குறிக்கக்கூடியது. அவங்க பயந்தாங்கோழியாக இருக்காங்கன்னா இந்த பரிவர்த்தனை ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தைரியமாக, அதாவது அதிக தைரியசாலியாக மாறிடுவாங்க. இது மாதிரி 3ஆம் இடத்து அதிபதி கூட பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகத்தின் அந்த காரகத்துவத்தை தைரியமாக்கி விட்டுரும். நல்ல பதவி, உடல் நலம், அதிகாரம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த வீட்டுக்கு தகுந்து கிடைக்கும். எந்த அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறாங்களோ அவர்களுக்கு தகுந்து கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், இந்த ககல பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா இவங்க எப்பயுமே சந்தேக புத்தி உடையவர்கள். இந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே போவாங்க, வெளியே போயிட்டு பூட்டு போட்டனான்னு திரும்ப வந்து தொங்கி பார்ப்பாங்க. இவங்க அந்த ககல பரிவர்த்தனை உடையவர்கள். ககலை அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த விஷயமும் நடக்கும். அதுக்கப்புறம் மகா பரிவர்த்தனை ஒன்று இருக்குது. அதாவது 1, 2, 4, 5, 7, அப்புறம் 9, 10, 11ஆம் இடத்து அதிபதிகள் இவங்களில் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 3, 6, 8, 12 இல்லை. இந்த 3, 6, 8, 12 தவிர்த்து மற்றவர்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆச்சுன்னா இதுக்கு பேர் மகா பரிவர்த்தனை சொல்லுவாங்க. இந்த பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா ஜாதகருக்கு என்னென்னலாம் கிடைக்குன்னா சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், உடல் நலம், பதவி, அதிகாரம்னு எல்லா விஷயங்களும் கொடுக்கும். இது மகா பரிவர்த்தனை. ஸோ தைனிய பரிவர்த்தனை இருக்குது, ககல பரிவர்த்தனை இருக்குது, மகா பரிவர்த்தனை இருக்குது. உங்களுக்கு என்ன பரிவர்த்தனை இருக்கோ அதுக்கு தகுந்து நீங்கள் சில விஷயங்களை முடிவெடுத்து போயிட்டுக்கணும். தீய பரிவர்த்தனை இருந்தால் தெய்வ வழிபாடு போடணும். நான் சொன்ன மாதிரி சில சமயம் உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது தரும். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு யோகம், மாத்ரு நாச யோகம். மாத்ருனா அம்மா, நாச யோகம்னா அவர்கள் அன்பை நாம் பெற முடியாத யோகம்.
அவர்கள் குழந்தைகள் பெற முடியாத யோகம், தனது தாயாரோட அன்பை பெற முடியாத யோகம், தன் தாயாரால் கைவிடப்படக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய யோகம், இல்லாட்டி தன் தாயாருக்கு அரிஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சந்திரன் சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் 2 தீய கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாருன்னா இந்த யோகம் உண்டு. அப்படி இல்லாட்டி தீய கோள்களுடன் சேர்ந்துட்டா, தீய கோள்கள் பார்த்துட்டா இந்த யோகம் ஏற்பட்டுரும். இது யோகம் கிடையாது, அவயோகம். இதோட பலன் என்ன அப்படின்னா, ஜாதகரோட தாய் இருக்கார்களே, அவங்க ஜாதகன் சிறுவனாக இருக்கும்போதே இல்லாட்டி இளைஞனாக இருக்கும்போதோ அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லி இருக்கு. ஆனால் இறக்கணுங்கிற அவசியம் இன்னைக்கு கிடையாது, கைவிடப்படக்கூடிய நிலைன்னு சொல்லுவான். ஒன்று, ஒருவேளை நல்ல ஆயுளோட இருந்தாங்கன்னா அவர் உயிர் வாழ்ந்தா கூட ஜாதகரோட சுமூகமான உறவு இருக்காது. அதான் கதை. உண்மையை சொல்லப்போனால் ஜாதகரோட சுமூகமான உறவு முதல்ல இருந்தே இருக்காது. அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. தன்னோட சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மகனுக்கு கொடுக்கணும், மகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த தாயாருக்கு இருக்கவே இருக்காது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த சந்திரன் 2 தீய கோள்களுக்கு நடுவில் இருக்கா, தீயவர் சேர்க்கையில் இருக்கா, தீயவர் பார்வையில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். அதன் மூலமாக உங்களோட அன்பு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஷூராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கலன்னு முடிவு பண்ணிட்டா அப்படி நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே இருங்க. நல்லது, உங்களுக்கு நல்லது, உங்கள் அம்மாவுக்கு நல்லது, அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாஸ்கரா யோகம். பாஸ்கரா யோகம் இது ஒரு நல்ல யோகம். ஆனால் இது கொஞ்சம் ரேராக தான் அமையும். ஏன் அப்படின்னா, இந்த கிரக இணைவு கொஞ்சம் அரிதாக தோணும். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, புதன் சூரியனுக்கு அடுத்த வீட்டில் இருக்கணும். சூரியனுக்கு அடுத்த வீட்டில், அப்போ சூரியனுக்கு 2ல் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புதனுக்கு 11ல் சந்திரன், புதனுக்கு 11ல் சந்திரன் இருக்கணும். அப்புறம் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கணும். சூரியனுக்கு 2ல் புதன் இருக்கணும், புதனுக்கு 11ல் சந்திரன் இருக்கணும், இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கணும். இந்த அமைப்பு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்தான், ஆனால் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லது தான். சரி, இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பாஸ்கரா யோகம். பலன் என்ன அப்படின்னா, ஜாதகர் அதிகமாக படித்தவராக இருப்பார், ரொம்ப கற்றவர், கல்வி கற்றவர், வல்லவன், நல்லவன், வலிமை மிக்கவன், துணிச்சலானவன், மத கோட்பாடுகளில் ஞானம் உள்ளவர், மத கோட்பாடுகளில் ஞானம் உள்ளவர், கணிதத்தில் தேர்ந்தவர், பாரம்பரிய இசை நுட்பங்களை அறிந்தவராக இருப்பார் இந்த பாஸ்கரா யோகம் உடையவர். சரி, அப்புறம் இன்னொரு யோகம் வஞ்சன சோர பீதி யோகம். வஞ்சன சோர பீதி யோகம், இந்த 3 விஷயம் அதில் இருக்குது. அப்படின்னா பயந்துடாதீங்க. இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வடமொழி சொல்லு. அதாவது ஏமாற்று வேலைக்கு ஆளாகிடுவோமோ, ஏமாற்று வேலைக்கு ஆளாகிடுவோமோ, அதான் வஞ்சனை. அப்புறம் இருக்கிறத திருட்டு கொடுத்துருவோமோ, இது சோரம். ஏமாத்து வேலைக்கு ஆளாகிடுவோமோங்கிறது ஒன்று, இருக்கிறத திருட்டு கொடுத்துருவோமோ அப்படிங்கிறது ஒன்று. இந்த 2ஐயும் மனசில் நினச்சிக்கிட்டு ஒருவித பய உணர்வோடையே இருப்பார் இல்லையா, அதுதான் பீதி. இந்த 3 சேர்ந்து ஒருத்தன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அது ஒரு யோகம். சரி, இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, லக்ன அதிபதி ராகு, சனி அல்லது கேதுவோடு சேர்ந்து ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அவயோகம் ஏற்படும். அதே போல லக்னத்தில் தீய கோள்கள் இருக்குது, லக்னத்தில் தீய கோள்கள் இருந்து அதே சமயம் இந்த லக்னத்திற்கு கேந்திரத்தில் மாந்தி இருந்து, அதாவது உங்கள் லக்னாதிபதி ராகு சனி கேதுவோட இணைகிறது, லக்னத்தில் தீயவர்கள் இருக்கிறது, அதாவது அது இருந்தாலும் சரி இது இருந்தாலும் சரி. அப்படி இல்லாட்டி லக்னத்துக்கு கேந்திரத்தில் மாந்தி இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் கேந்திர அதிபர்களோட மாந்தி இருக்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த அவயோகம் உண்டு.
ஜாதகன் எப்போதுமே ஒருவித பய உணர்வுடையே இருப்பார். பல வழிகளிலையும் இவர் தனது செல்வத்தை இழந்து கொண்டே இருப்பார். இந்த ஒரு படம் உண்டு, அந்த காயின் விற்கிறேன், அப்புறம் பாம்பு செட்டியார் ரேர் பீஸு அப்படின்லாம் சொல்லுவார். அந்த படத்தில் ஏமாறக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த வஞ்சன சோர பீதி யோகத்தில் உடையவங்க. கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த படத்துக்கு பேர் கூட எனக்கு மறந்தே போச்சு. அதுதான். ஸோ அதுக்கடுத்து பந்து பிஸ்து யக்த யோகம். பந்துனா சொந்தக்காரங்கன்னு அர்த்தம், உறவினர்கள்னு அர்த்தம். அவங்க கூட இருக்கக்கூடிய உறவை கெடுக்கக்கூடிய யோகம்னு சொல்லுவான் இந்த யோகம். இதுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியை எடுத்துக்கணும். 4ஆம் வீட்டு அதிபதி தீய கோள்களுடன் இருந்தாலும், அல்லது இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 ஆகிய இடங்களில் சென்று அமர்ந்தாலும், அப்புறம் பகை வீட்டில் இந்த 4ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்தாலும், அல்லது நீசமானாலும் இந்த அவயோகம் ஏற்படும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்தக்காரங்க கூட நல்லா மிங்கிளாகி நல்லா பழகுவீங்க. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ஆகாதுங்க, நீங்களே ஒதுங்கி போயிடுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நல்ல வேலையை வாங்குவாங்க, கடைசியில் உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ சொந்தக்காரங்கக்கிட்ட நீங்கள் கெட்ட பேர் தான் வாங்கணும், அவங்களோட சண்டை சச்சரவு இது மாதிரியான விஷயந்தான் நடக்கும். தயவுசெய்து சொந்தக்காரங்கிட்ட நெருக்கி போகாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தோஷம் இல்லாட்டி யோகம் தான் புனர்பூ. அதில் தெரியாத ஒரு சின்ன செய்தியை நான் சேர்த்து சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அதாவது புனர்பூ தோஷம் அப்படிங்கிறது சந்திரனுக்கும் சனிக்கும் ஜாதகத்தில் உள்ள தொடர்பு. இந்த புனர்பூ தோஷம் அது பரிவர்த்தனையாக இருக்கலாம், நேர் சமசப்தம பார்வையாக இருக்கலாம், அல்லது சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கலாம். இருந்துச்சுன்னா இது புனர்பூ தோஷம். இது எல்லாருக்குமே தெரியும், திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியை கொடுத்துரும். செட்டில்டு மேட்டர் பிகம் அன்செட்டில்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கடைசியில் தாலி கட்ட போகிற நேரத்தில் கூட நின்று போயிடும். பத்திரிக்கைலாம் கொடுத்து சாணெல்லாம் வந்துடும். தாலி கட்ட போது கட்டாத தாலியம்மா. அந்த ஒரு படத்தில் கார்த்திக் நடித்த படத்தில் தாலியை கட்ட போகக்குள்ள செம பிரச்சனையாக இருக்கும் சனிச்சந்திர சேர்க்கையினால். இப்போ இது என்ன பண்ணும், சன்னியாசி யோகத்தை உண்டு பண்ணும், கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவை கெடுத்துரும். சரி, இதுக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தோஷம் பங்கமாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி கூடயோ சந்திரன் கூடயோ சூரியன் சம்பந்தப்பட்டால் இந்த தோஷம் பங்கமாகும். அதாவது சூரியன் பார்த்தால், சூரியனுடன் சேர்ந்தால், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இந்த சனியோ இந்த சந்திரனோ யாரோ ஒருவர் இருந்தால் கூட இந்த தோஷம் பங்கமாகிவிடும். இதுதான் இதோட உள்ள மிகப்பெரிய ஹைலைட். ஸோ புணர்வு தோஷம் இருந்தால் சந்திரனும் சனியும் எங்கேயாவது சூரியனோடு சம்மந்தப்படுகிறாரா என்று செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிங்கன்னா அது புணர்வு தோஷம் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து ராஜயோகம். ராஜயோகம், ராஜா அப்படின்னாலே பெரிய செல்வந்தர், மக்களை ஆளக்கூடியவர், செல்வங்களை ஆளக்கூடியவர், அந்தப்புறம் உடையவர், சகல சௌபாக்கியங்களும் பெற்றவர், அதான் ராஜா. இந்த ராஜயோகம் எப்படி உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா 1, 2, அப்புறம் 4, 5, 7, 9, 10, 11 இந்த அதிபதிகளுடன் பரிவர்த்தனையில் இல்லை சேர்க்கையில் பார்வையில் இருந்தால் இந்த ராஜயோகம் உண்டாகும். அவர் மிகப்பெரிய ராஜாவை போல் வாழக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். இதான் ராஜயோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு நிமிஷம் அண்ணா, எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு? ஆக நண்பர்களே, இன்னும் இந்த ஜாதகத்தில் இல்லை ஜோதிடத்தில் யோகங்கள் பல இருக்குது.
இந்த யோகங்களை சொல்லிக்கொண்டே போனால் அதுக்கு டைம் பத்தாது. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு சில நல்ல யோகத்தை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்க்குறதுக்காக சொல்லியிருக்கேன். அதேமாதிரி சில தீய யோகத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து உங்களோட நற்பெயருக்கு கலங்கம் விளையாத வகையில் நடந்துக்கோங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்து இதே மேடையில் நான் பேசுவதற்கும் நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் நான் இதை அடுத்து வரக்கூடிய விஷயங்களை பேச ஆசைப்படுறேன். ரைட்டுங்களா? இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதுவரை இப்போ கேட்டுக்கிட்டு இருந்த இந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் மென்மேலும் வளர்ந்து இதுபோல் பல கருத்தரங்குகளையும் மாநாடுகளையும் நடத்துவதற்கு நான் வாழ்த்து கூறுகிறேன். அதோடு சேர்த்து ஒரு சின்ன விஷயம், ஆனால் இது லைவில் போகலையா? சரி, அப்புறம் ரைட், மகிழ்ச்சி. ஸோ இந்த வாய்ப்புக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.